இந்த கதை நரேஷன் கேட்டுட்டு நான் வந்து என்னையவே ஒரு விஜயசாந்தி மாதிரி அசியம் பண்ணேன். உண்மையாவே ஆனஸ்டாவே அதுதான். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டன்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்டர்வியூலும் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஸ்டன்ஸ் பண்ணணும். அப்படி என்னோட பசிக்கு ஒரு தீனி போட்ட மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இவர் என் கையில கொடுக்கும்போது நம்மளே ஜான்சி ராணி அந்த மாதிரி எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்தது என் தாட்ஸே. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நான் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணுறேன்னா ஒரு வேர்சிட்டைலாக பண்ணணும் அப்படின்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் பேசுகிற பொண்ணு இவங்க ஃபோட்டோவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது எதனால் அது வருது, அந்த பேச்சு வருது வந்து நான் அந்த கதையை நம்பி என்னோட 100% நான் போடுறேன். ஆனால் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் தான். அவங்களுக்கு எங்கள் மேலே இருக்க நம்பிக்கை. ஸோ அது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீ அது பரவாயில்ல அடுத்த எக்ஸாமில் பண்ணிடுவ செம்மையாக பண்ணுவேன்னு நம்ம மேலே இன்னொருத்தவங்க வைக்கிற ஒரு நம்பிக்கை வந்து இட்ஸ் அ ரே ஆஃப் ஹோப். ஒரு பெரிய லைட், அது ஒரு பெரிய நம்பிக்கை. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு பர்சன் ஹூ இஸ் லைக் வெரி செல்ஃப் கான்ஃபிடென்ட். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா அவர் வந்து என்ன சீனுன்னு தான் சொல்லுவார், ஓகே மேம் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிடுவாரு. அதுவே நம்மளுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாருமே இப்போ ஜான்சி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நான் சில டைம்ஸ் ரொம்ப பயப்படுவேன். ஒரு விமன் சென்ட்ரிக் ரோல் என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி என் ஷோல்டரில் தான் இருக்குது. அப்போ வந்து அதை நான் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஆனால் எனக்கு இப்போ அது இல்லை. நான் வந்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்காக நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நான் என் ஒர்க் இப்போ 1 வருஷம் கழிச்சு என் படம் வருது அப்படின்னா அந்த 1 வருஷத்தில் நான் சும்மா இல்லை, அவ்வளோ வேலை நடந்திருக்கு, அவ்வளோ ஷூட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து அதே மாதிரி ஒரு சோஷியல் காஸ் உள்ள ஒரு வெப் சீரிஸாக இருந்தது இது. கரப்ஷன் பற்றி பேசுகிறோமா, அப்போ அந்த கரப்ஷன் வந்து ஒரு சொசைட்டல் இஷ்யூ. இப்போ வந்து இதை நம்ம கேள்வி கேட்கணும், ஏன் கேட்கக்கூடாது? லைக் அது யாராவது கேட்கணும்ல, அந்த யாராவது எதுக்கு நான் வெயிட் பண்ணும், அதை நானே கேட்குறேன், அவங்க மூலியமாக கேட்குறேன் அப்படின்றது தான் என்னோட தாட்.